السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق إلى آخر الآية. الحمد لله. இன்றைய தினம் மதரசாவில் மிகவும் வறுமையின் கீழ் உட்பட்ட மாணவர்களுக்கு கல்கமுவ பலுகந்தாவ மஹல்லா மதரசத்துல் முஸ்தபா குர்ஆன் மதரசா மாணவ மாணவிகளது வறுமையின் கீழால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர்களுக்கு உதவுகரம் நீட்டுவதற்காக வேண்டி இவ்விடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அசாட் அவர்களுக்கும் குருநாகல் மாவட்ட பணிப்பாளர், அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் குருநாகல் மாவட்டம் பிரதி பணிப்பாளரும், தேசிய திருமதி ஃபாத்திமா ருக்ஸானா மற்றும் அசாட் கண்டி மாவட்டம் பிரதிபாளரும் கண்டி ஜனாதா நலம்புரி சங்கம் உறுப்பினருமான திரு ரிஸ்வான் மற்றும் சர்வ தேசிய மனித உரிமை உலகளாவிய குழுமை பணிப்பாளரும் ஊடக பணிப்பாளரும் ஊடகவியாளரும் திரு ஃபஸ்லான் மற்றும் வயப ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் செயலாளரும் ரசீல் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதோடு இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எமது மதரசத்துல் முஸ்தபா மஸ்ஜிதுல் முஸ்தபா பள்ளி நிர்வாக செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களையும் வரவேற்பதோடு இந்த நிகழ்வை எமக்கு ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி உதவிகரமாக இருந்த சகோதரர் அன்பாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு இந்நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக அல் மதரசத்துல் முஸ்தபா குர்ஆன் மதரசா மாணவி சாரா அவர்களை அழைக்கின்றோம் கராத் ஓதி ஆரம்பிப்பதற்காக வேண்டி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தذلீல் வ அர்ஸல அலைஹிம் طيرًا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العليم. அல்லாஹு கைரன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் எமது ஊருக்கு புதியவர்களாக வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு இடத்துக்கு நாம் உதவி செய்வதாக இருந்தால் அதற்கான கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் உதவிக்கரம் செய்யக்கூடிய இடம் பொருத்தமானதா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைப்பில் எமது குர்ஆன் மதரசா மாணவர்கள் மாணவிகள் மூலமாக ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கல்கமுவ பலுகந்தாவ மஹல்லா என்று சொல்லக்கூடிய இந்த மஹல்லா கல்கமுவ பிரதேசத்தில் மிகவும் ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மஹல்லாவை பற்றி கூறுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 70 குடும்பங்கள் இங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 70 குடும்பங்களிலும் பக்கத்து மஹல்லாவில் உள்ளவர்கள் கூட கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மாணவ மாணவிகள் கூட இந்த மதரசாவுக்கு குர்ஆனை கற்பதற்காக வேண்டி அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆட்டோக்கு ஹயர் கொடுத்துட்டு கூட இங்க வராங்க எங்கட குர்ஆன் மதரசாவுக்கு இந்த இடத்துல குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி. இந்த ஊரை பத்தி உண்மையிலே சொல்வதாக இருந்தால் உண்மையிலேயே கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருடங்களாக இந்த மஸ்ஜிதில் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரிந்த மட்டுக்கு இந்த ஊரில் அதிகமானவர்கள் அன்றாடம் தேடி சாப்பிடக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அதிகமானவர்கள் சொல்வதாக இருந்தால் நாட்டாம வேலை, அதாவது கூலி தொழிலாளிகள் தான் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக
தொழிலே இல்லாத பல பேர் இந்த ஊரில் இருக்கின்றார்கள். அதுக்கு போக இந்த ஊரில் பிரதமான இஸ்லாம் மதத்தை ஏற்ற பல பெண்கள் இந்த ஊரில் இருக்கின்றார்கள். ஆண்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். இப்படி பல விடயங்களை அமைக்கப்பட்டதாக தான் இந்த படுக்கந்தா மஹல்லா மஸ்ஜிதுல் முஸ்தபா இருக்கின்றது. இந்த மதரசத்துல் முஸ்தபாவில் கிட்டத்தட்ட 45 மாணவ மாணவிகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஃபேஸ் கவர் பண்ணி 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க வந்து எங்களோட குர்ஆன் மதரசாவில் கல்வி கற்று உண்மையிலே சொல்வதாக இருந்தால் இந்த மதரசா இந்த ஊரில் ஒரு ஆளும் கிடையாது. ஆனால் கல்கம பிரதேசத்திலே கூடுதலான மாணவ மாணவிகள் மதரசாவில் கல்வி கற்கக்கூடிய ஒரு மஹல்லா என்று சொன்னால் இந்த பல்கந்தா மஹல்லாவாக தான் இருக்கின்றது. அதில் 3 மாணவர்கள் லீவ்ல வந்திருக்கிறாங்க. இன்னும் 2 மாணவிகள் மதரசா இன்னும் ஓதி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு லீவ் இல்லை. அதே மாதிரி மாணவர்கள் 5 பேர்கள் ஓதி கொண்டிருக்கிறாங்க. 2 மாதத்துக்கு முன்னால் எமது மஹல்லாவில் முதலாவது ஹாஃபிலை வரவேற்பும் கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்றை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். எங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய தொடர்பு இதுக்கு முன்னால் இருந்திருந்தால் உங்களையும் நாங்கள் இந்த இடத்துக்கு அழைப்பித்திருப்போம். பெரியநிலா மீடியா மூலமாக உங்களுக்கு அந்த எங்களை இந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை இன்ஷா அல்லாஹ் பார்வையிடலாம். முதலாவது ஹாஃபிலையும் இந்த மண் உருவாக்கி இருக்கின்றது என்பதையும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இது கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் எமது குர்ஆன் மதரசா மாணவ மாணவிகளுக்காக வேண்டி புனித குர்ஆன்களை அன்பளிப்பாக எமது ஒரு சொல்லின் மூலமாக கேட்டதுக்கு இணங்க பல குர்ஆன்களை எமக்கு நீங்கள் அன்பளிப்பாக தந்திருக்கின்றீர்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த குர்ஆனை கொடுத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய நிகழ்ச்சிகளை காட்சிகளை நீங்கள் கண்ணால் காண வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு அவாவாகவும் ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று அதிகமானவர்களுக்கு பூர்த்தியான அத்தஹியாத் எது வருகின்றது கூட தெரியாது. மாஷா அல்லாஹ். அல் மதரசத்துல் முஸ்தபா குர்ஆன் மதரசா மாணவ மாணவிகள் முதலாம் தரத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட மாஷா அல்லாஹ் அத்தஹியாத் இன்னக கஃபூருர் ரஹீம் வரைக்கும் உள்ள அத்தஹியாத்கள் மாஷா அல்லாஹ் பாடங்கள் தந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வை அந்த பாடத்தை உங்கள் முன்னால் செய்து கூறி காட்டுவதற்காக வேண்டி அல் மதரசத்துல் முஸ்தபா மாணவி செல்வி இஃபாதா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னால் பூர்த்தியான அத்தஹியாத்தை கூறப் போகின்றேன். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம உஃபிர் லிமா கத்தம்து வ மா அஹர்து வ மா அஸ்ரர்து وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. اللهم إني عذاب القبر ومن عذاب جهنم ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. والسلام. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இந்த இடத்தில் நிகழ்ச்சியாக செய்து காட்டிய மாணவி இஃபாதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக எமது குர்ஆன் மதரசா மாணவ மாணவிகள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாணவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 13-14 வயதுக்குட்பட்ட மாணவிகள் தான் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு நிகழ்ச்சியாக செய்து காட்டுவதற்குரிய நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் அவர்கள் உண்மையிலேயே ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அதையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் திரைநிலா மீடியா மூலமாக அந்த நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கலாம்.
ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகாகவும் தெளிவாகவும் செயல் ரீதியாக செய்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்களாக இந்த மாணவிகள் இருக்கின்றார்கள். எனவே அதுவும் இந்த மதரசத்துல் முஸ்தபா குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கு இந்த மதரசாவில் கற்கப்பட்ட பாடம் என்பதும் உண்மையான ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பில் எமது குர்ஆன் மதரசா மாணவன் ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த துஆக்களை கூறி காட்டுவதற்காக வேண்டி மாணவ செல்வன் அயாத் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாஸா தொழுகையில் 4 தக்பீர். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீரில் நபி மீது ஸலவாத், மூன்றாவது தக்பீரில் ஜனாஸா துஆ, நான்காவது தக்பீரில் சலாம். ஜனாஸா தொழுகையில் 3வது தக்பீரில் ஓதும் துஆவை ஓதப் போகின்றேன். அல்லாஹும்ம ஃபல்லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபன்ஹு வஅக்ரிம் முஸ்லஹு ووسع قدره ووسله بالماء والثلج والبرد ونقي من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدل دارا أيضا من داره وأهلا أيضا من أهله وزوجا أيضا من زوجه وأعد عذاب النار وعذاب القبر وأدخلن الجنة يا رب العالمين والسلام. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இந்நிகழ்வும் இந்த காட்சியும் அல் மதரசத்துல் முஸ்தபா குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கும் உண்மையிலேயே இந்த மதரசாவில் தான் கல்வி கற்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு காட்டலாம், இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால பல நிகழ்வுகள் இந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வுகளை சுருக்கி கொண்டால் நலம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக, அதாவது நீங்கள் எமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனால் எங்களுடைய இந்த மதரசாவுக்கு பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை உங்கள் முன்னால் முன்வைத்தால் நல்லம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் இந்த 45-50 மாணவர்களும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உண்மையிலேயே எமக்கு மஹல்லா மூலமாக செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பக்கம் பாத்ரூம் செக்ஷன் பார்த்தா விளங்கும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எந்த நிலைமையில் அது இருக்கின்றது. கிட்டத்தட்ட கல்குமுவிலிருந்து புத்தகம் வரைக்கும் உள்ள பாதை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் என்று சொன்னா இந்த மஸ்ஜித் தான். பெண்களுக்கு தொழுவதற்கான கூட ஒரு அமைப்பு ஒன்று இல்லை. சில சந்தர்ப்பங்கள் ஏண்ட ரூமை திறந்து கொடுத்தீங்கன்னு பெண்களுக்கு திறந்துட்டு போறது. பாத்ரூம் செக்ஷன்ல அதே மாதிரிதான். இப்படி பல தேவைகள் இருக்கின்றது. அதே மாதிரி மஸ்ஜித் பள்ளியுடைய விஷயத்துல கிட்டத்தட்ட 3 தக்கியாக்கள் உள்ள மக்கள்கள் இந்த இடத்துக்கு பள்ளிக்கு தொலை வருவாங்க. ஜும்மாவுடைய நாள் ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு தொழுறதுக்கு இடம் போதாது. கடுமையான ஒரு மழை பெய்ஞ்சிச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேல தண்ணி வந்து முன்னால பார்த்திருப்பீங்க. முன்னால பெயிண்ட் வேலையில் அங்கே நடந்திருக்குது. சென்ற ரமலானுடைய மாதத்துல தண்ணி வந்து அப்படியே அந்த காப்பட்டெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேலால தண்ணி வந்துச்சு. வருஷத்துக்கு எப்படி 1 டிப் 2 டிப் எப்படியுமே வாழையில. அப்ப இந்த மஸ்ஜிதை கட்டி தந்திருக்கிறது மேசிலாங்கா. அவங்களிடத்துல நாங்கள் இதை முன் வச்சிருந்தோம். அவங்க எங்களை இந்த பள்ளியை கட்டி தரதுக்காக வேண்டி முன் வந்தாங்க. சகல ஏற்பாடுகளும் செஞ்சாங்க. சகல அனுமதிகளையும் நாங்கள் எடுத்துட்டோம். சகல அனுமதிகளும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அரசாங்கத்தால் என்னென்ன அனுமதி எடுக்கணுமோ, சபாவில் என்னென்ன அனுமதி எடுக்கணுமோ, சகல அனுமதிகளும் எடுத்து அனைத்து அத்தாட்சிகளும் கையில நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக குவைத் நாட்டில், அதாவது வெளியில உதவி செய்யக்கூடிய அமைப்புகளை தற்போதைய காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால அவங்களுக்கு இப்ப அதை செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் நான் நினைக்கிறேன், உங்களுடைய இந்த இயக்கத்தின் மூலமாக ஏழுமாக இருந்தால் எமது இந்த மஸ்ஜிதுடைய தேவையும் நீங்கள் நிறைவேற்றி தருவீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பன்மடங்கு கூடிய இன்ஷா அல்லாஹ் தருவார். அதே மாதிரி எமது குர்ஆன் மதரசா மாணவர்களது அதாவது நடத்தக்கூடிய இந்த பாடத்தில் நாம் முக்கியமாக துஆவுடைய பாடம் நடத்துகின்றோம். அந்த துஆவுடைய கிதாப் தான் இந்த கிதாப். இது வெளிகம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் மூலமாக கட்டப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கின்றது. இந்த துஆவை தான் நாம் பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துஆ கிதாப் இல்லாத பல பேர்கள் இருக்கின்றார்கள். இந்த கிதாபுடைய பொறுமதி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 350 ரூபாய்.
அந்த மாதிரி ஒரு விலை தான் இருக்கும். இந்த கிதாப் இல்லாமையும் பல பேர் இருக்கிறாங்க. இந்த கிதாப் எடுத்து பல வருடங்களாக ஆகியும் இன்னமும் அந்த கிதாபை வாங்கி கொள்ள வசதி இல்லாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இந்த கிதாபுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்தார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான். அதே மாதிரி அடுத்த பாடமாக இதில் 4 பகுதிகள் கொண்ட அகீதா இஸ்லாமிய, ஆதபுல் இஸ்லாமியா, அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமியா, அல் ஹாதிஸ் நபவியா என்று 4 பிரிவுகளை கொண்ட 4 பிரிவுகளை கொண்ட இந்த கிதாபை தான் பாடமாக பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முதலாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த கிதாபுகள் எமது மதரசா மாணவ மாணவிகளுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தேவையும் உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக செய்து தருவீர்களாக இருந்தால் எமக்கு மிகவும் நன்றாக சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒயிட் போர்டு ஒன்று எங்களுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எமது குர்ஆன் மதரசாவுக்கு ஒரு ஒயிட் போர்டு ஒன்று இல்லை. அதே மாதிரி 2 ஃபேனை வச்சுட்டு தான் பிள்ளைகளை இந்த இடத்துல இந்த சூட்டு குழுக்கு பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். அதனால பல தேவைகள் இருக்கின்றது. முக்கியமான தேவைகளை உங்களிடத்தில் நான் முன்வைத்திருக்கின்றோம். அதனால இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் உங்களால் இந்த உதவிகளை தந்து எங்களுடைய இந்த அல் மதரசத்துல் முஸ்தபா குர்ஆன் மதரசாவை மேலும் மேலும் முன் கூட்டி செல்வதற்காக வேண்டி ஸ்ரீலங்கா சமூக நல செயற்பாட்டு அபிவிருத்தி இயக்கத்தின் மூலமாக முடியும் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றது. எனவே உங்களுக்காக வேண்டி எமது ஊர் சார்பாக ஒரு துஆ பிரார்த்தனை இறுதியாக நிகழ இருக்கின்றது. அதுக்கு முன்னால் இந்த வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக 2 மாணவிகளுக்கு இந்த குர்ஆனை அன்பளிப்பாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளராக, அதே நேரம் குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்வி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடாக உங்களுடைய மதரசாவுக்குரிய கழிவறை வசதிகள், பாத்ரூம் வசதிகளை அவர்களோடு தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காணொளிகளை அனுப்பி உங்களது சிரேஷ்ட மட்ட முகாமைத்துவத்தோடு இது தொடர்பாக கதைத்து வெகு விரைவில் அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவேன் என்று இந்த உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் ஹஸரத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அடுத்த கட்டமாக தேவையுள்ள குர்ஆன்களை ஆசிரியர் சங்க ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குருநாகல் மாவட்ட இணைப்பாளருமான திருமதி ருக்ஷானா மற்றும் அவருடைய கணவன் எனது நண்பன் திரு ரிஸ்வான் அவர்கள் மூலம் நாங்கள் வெகு விரைவில் இது தொடர்பாக கலந்துரையாடி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிய விரும்புகிறேன். அதே நேரம் ஹஸரத்தால் முன்வைக்கப்பட்ட அந்த கற்றல் பலகை ஒயிட் போர்டுக்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் எமது குடும்ப பணிப்பாளர்கள் அனைவரும் இணைந்து இது தொடர்பாக கலந்துரையாடி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வெகு விரைவில் உங்களது சிரேஷ்ட மட்ட முகாமைத்துவத்துக்கு அறிய தருகிறோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும். அந்த பாத்ரூம் வசதி அதே மாதிரி ஹஸரத் தந்தாங்கன்னா இதன் வரணுமா? அப்போ அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்து உங்களோட நிர்வாகத்தால் ஒரு கடிதம் ஒன்று ரிக்வஸ்ட் ஒன்று தாங்கோ. இன்ஷால்லா நாங்கள் குவைத் நாட்டில் இயங்கி வர எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் அவங்களுக்கு இதை முன் வச்சு அவங்க மூலமாக நிதி உதவிகளை தாரத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த இடத்துக்கு எமது தேவைகளை முன்வைத்து உண்மையிலேயே சந்தோஷமான செய்தி. உடனடியாக அதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்வந்த சகோதரர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இவ்விடத்துக்கு சகோதரியாக நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் 2 பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆன் அன்பளிப்பாக இந்த குர்ஆனை பெற்றுச் செல்வதற்காக வேண்டி ஒரு
ألف الله ألف الله با بيت الله با بيت الله تا توبة تا توبة سا سواب جيم جنة سا سواب جيم جنة ألف الله با بيت الله تا توبة سا سواب جيم جنة ألف الله با بيت الله تا توبة سا سواب جيم جنة حا حديث خا خاتم خا خاتم دال دعاء دال دعاء ذال ذكر را رزاق زا زمزم زا زمزم حا حديث خا خاتم دال دعاء ذال ذكر را رزاق زا زمزم حا حديث خا خاتم دال دعاء ذال ذكر را رزاق زا زمزم ألف الله ألف الله با بيت الله با بيت الله تا توبة سا سواب جيم جنة سا سواب جيم جنة ألف الله با بيت الله تا توبة سا سواب جيم جنة ألف الله با بيت الله تا توبة سا سواب جيم جنة حا حديث خا خاتم دال دعاء ذال ذكر را رزاق زا زمزم حا حديث خا خاتم دال دعاء ذال ذكر را رزاق زا زمزم حا حديث خا خاتم دال دعاء ذال ذكر را رزاق زا زمزم ألف با تاء ثاء جيم حاء خاء دال ذال را زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون ها واو يا هذه حروف الهجاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زاء سين شين صاد ضاد طاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون ها واو يا هذه حروف الهجاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون ها واو يا هذه حروف الهجاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون ها واو يا هذه حروف الهجاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون ها واو يا هذه حروف الهجاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون ها واو يا هذه حروف الهجاء
ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال راء زاء سين شين صاد ضاد طاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال راء زاء سين شين صاد ضاد طاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون هاء واو ياء هذه حروف الهجاء ضاء عين غين فاء قاف كاف لام ميم نون هاء واو ياء هذه حروف الهجاء ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال راء زاء سين شين صاد ضاد طاء பிரார்த்தனையுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த நிகழ்வை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا الله ربي رحمانே கிருபையாளனே சங்கானவனே இரக்கமுள்ள ரப்பே உன்னிடத்தில் இருகரம் கைவிரித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பெஞ்ச கரங்கள் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் குர்ஆனை சுமந்த ஹாஃபிலாக்கள் கையேந்திருக்கின்றார்கள் யா அல்லாஹ் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று படிக்கக்கூடிய மாணவிகள் கையேந்திருக்கிறாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று படிக்கக்கூடிய சின்னம் சிறார்கள் கையேந்திருக்கிறாங்க யா அல்லாஹ் சமூக சேவையாளர்கள் கையேந்திருக்கிறாங்க யா அல்லாஹ் ஊர் மக்கள் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு புனிதமான ஒரு ஒன்று கூடி இருக்கிறோம் ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த இடத்துல சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய யா அல்லாஹ் பல சகோதரர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துரு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய மஸ்ஜிதில தேவைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதை செய்து முடிப்பதற்கான சகல வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்துரு ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்களுக்கான கூலியாலை பரிபூர்ணமாக கொடுத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டிய குர்ஆன்களை யா அல்லாஹ் அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் அதனுடைய கூலியை பரிபூர்ணமாக அவர்களுக்கு நீ கொடுத்துரு ரஹ்மானே பரிபூர்ணமான கூலி அவர்களுக்கு கொடுத்துரு யா அல்லாஹ் மேலான அந்தஸ்தை கொடுத்துரு ரஹ்மானே மேலான சவாபை கொடுத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் கொடுத்து யார் அந்த பிள்ளைகளை ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹரகாத்துடைய அளவுக்கும் யார் யாரெல்லாம் இதுக்கு செலவழிச்சாங்களோ யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் பூர்த்தியான கூலியை கொடுத்துரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் துஆவை கபூல் செய்து ரஹ்மானே ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதில் இவருக்கு தனியாக நடக்கலவா?